ஒவ்வொரு ஊரா போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான சித்தாந்த தத்துவார்த்த ரீதியிலான எதிரிகளை எல்லாம் திரு எடப்பாடி அழைச்சார்ல. காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்டுக்கு சிவப்பு கம்பளம், தாவேகாவுக்கு, பிசிகாவுக்கு அழைப்பு விடுத்தார்ல. ஜெல்லானா எப்படிங்க போய் அழைக்க முடியும்? அழைக்க முடியாது. அப்ப தாவேகா இவர் கேட்கிறார், அந்த கொடியை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு வந்துட்டாங்க நம்ம கிட்ட அப்படின்னு. அவங்க ஒரு மாநாட்டை போட்டு கதை அடைச்சிட்டாங்க. காலமெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், செல்வி ஜெயலலிதா கட்டிக்காத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி, 7 முறை ஆட்சி கட்சி, 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி. தாவேகா அரசியலுக்கு வந்து அரசியல் புரிதலே இல்லாத 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நபர்கள். அவன் வந்து அதிமுகவை விமர்சிக்கிறான். திரு எடப்பாடி தன்னையும் ஏமாற்றி கொண்டு தொண்டர்களையும் ஏமாற்றி மக்களையும் ஏமாற்றுக்காக பிரம்மாண்ட கட்சி எங்க கட்சி வருதுன்னு சொல்றாரு. அது ஏமாற்று வேலைன்னு பேசக்கூடிய நிலையை உருவாக்கியது யார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னும் அந்த பலகீனம் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் அமித்ஷா சொன்னீங்கல்ல, உட்கட்சி பிரச்சனை தலையிட மாட்டோம்னு. ஏற்கனவே தலையிட்டு ஒரு பிரச்சனையை முடிச்சிருக்காங்க 2017.